ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்படி மார்க்கெட் க்ளோஸ் ஆனுச்சுன்னு பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போத் சென்செக்ஸுமே நிஃப்டியுமே வந்து ஒரு மார்க்கெட் மைல்ஸ்டோனை ரீச் பண்ண மாதிரி தான். கிட்டத்தட்ட 85,000க்கு மேலே இன்னைக்கு கிராஸ் ஆனுச்சு. அதே மாதிரியே நிஃப்டி வந்து 26,000க்கு மேலே கிராஸ் ஆனுச்சு. இது வந்து மெயினாக வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட் இருக்கிற மாதிரி தான். ஓவரால் மார்க்கெட் வந்து ஒரு ஆப்டிமைசேஷன், இன்வெஸ்டர்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. அதனால கொஞ்சம் மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து குளோபல் இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக இந்த இதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து நிறைய ஃபண்டு வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம மார்க்கெட்டை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்குது. அதே மாதிரி வந்து பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து என்ன ரீசன்னா யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சைனா கூட வந்து எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓவராலாக வந்து ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நிஃப்டியும் சென்செக்ஸும் ரீச் பண்ணுறதுக்கு யூஸாக இருந்திருக்கு. அதே மாதிரி இப்போ அந்த செக்டாரை வைஸ் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இப்போ எந்த செக்டார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா மெயினாக வந்து பவர் கிரிட், ஆக்சிஸ் பேங்க்கு, என்டிபிசி, கிரசிமு இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து 1%லேருந்து 4% வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போ மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்னால வந்து எஃப்எம்ஜிஎம் மிட் கேப் ஸ்டாக்ஸும் வந்து கொஞ்சம் 1% வந்து டிக்ளைன் ஆகினாங்க. ஸோ ஓவராலாக நிஃப்டி 500 அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1.15 இருந்திருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஸ்ட்ராங் பையிங் இருந்திருக்கு. அதில் மெயினாக லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் தான் நிறையா பையிங் இருந்திருக்கு. சுகர் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 2% வந்து அதிகமாக இருக்குது. மெயினாக வந்து பிரேசிலில் வந்து ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறதுனால. இன்னைக்கு வந்து எந்த டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டாடா கம்யூனிகேஷன், பவர் கிரிட்டு, அதே மாதிரி கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இன்னைக்கு நல்ல கெயின் ஆனாங்க. டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா டாபர், ஐஇஎக்ஸு, எல்என்டி மைண்ட்ரி, ஆரக்கல் ஃபின்சர்வு இவங்கெல்லாம் இன்னைக்கு எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப டாப் லூசர்ஸில் வர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் போடுங்க. அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.